புலி ஆடியோ விழாவில் பெரும் உருக்கமான காட்சிகள் அரங்கேறின. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் விஜய் டி. ராஜேந்தர் நடிகர் விஜயை புகழ்ந்து உருகி கண்ணீர் மல்க பேச பேச அதை பார்த்துவிட்டு பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்த விஜய் துள்ளி ஓடி மேடைக்கு சென்றாராம். டி. ராஜேந்தரை அணைத்து அவரை அமைதிப்படுத்தினாராம். புலி ஆடியோ வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. ஆனால் அதற்கு முன்னதாகவே பாடல்கள் குறித்த விவரங்கள் வெளியாகிவிட்டன இணையதளத்தில். புலி ஆடியோ விழாவில் விஜய், ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா, ஸ்ரீதேவி, நந்திதா, இயக்குனர் சிம்புதேவன், இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் உள்ளிட்டோரும் சிறப்பு விருந்தினர்களாக விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரன், டி. ராஜேந்தர், தரணி, எஸ். ஜே. சூர்யா, நடிகர்கள் ஜீவா, தம்பி ராமையா, விஜய் சேதுபதி, தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பட விழாவில் வழக்கத்திற்கு மாறாக உற்சாகமாக காணப்பட்டார் விஜய். முதல் நபராக விழாவிற்கு வந்துவிட்ட அவர் விழாவுக்கு வந்த அனைவரையும் உற்சாகமாக வரவேற்றாராம். புலி ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய டி. ராஜேந்தர், விஜய் ஒரு உண்மையான தமிழன். என்னுடைய மகன் சிம்பு வேறொரு நடிகரின் ரசிகன் என்று தெரிந்தும் தனது சகோதரனாக நினைத்து அவனுடைய படம் வெளிவர உதவி செய்துள்ளார். அவரது உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று ராஜேந்தர் பேச பேச கூட்டம் ஆரவாரம் செய்தது. விஜய்க்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ராஜேந்திரனின் பேச்சில் வேகம் பிடித்தது. இதையடுத்து விஜய் துள்ளி எழுந்து வேகமாக மேடைக்கு சென்று ராஜேந்திரை கட்டி அணைத்து தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாராம். வாலு பட விவகாரத்தில் தானாகவே முன்வந்து சிம்புவுக்கு உதவி செய்து அவரது மனதில் இடம் பிடித்தார் விஜய் என்பது நினைவிருக்கலாம். சிம்பு தீவிர அஜித் ரசிகர் என்பதும் முக்கியமானது.